ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மினி செலக்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஸ்வீட் பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் சைடில் ஸ்க்ரீன்லேயே போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி நம்ம சேர்க்குறோம். இப்போ 5 கிராமில் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறோம். நம்ம இது மாதிரி மாவு சேர்க்கும் போதெல்லாம் அதை நல்லா ஜலிச்சு தான் நம்ம சேர்த்துக்கணும். இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கேக்கு, பிஸ்கட்டு, மில்க் ஸ்வீட்டு, இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சேர்க்கும்போது எப்படி இருக்குமோ நல்ல டெலிஷியஸாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். இந்த ஸ்வீட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லீவ் டைமில் ஸ்கூல் கிட்ஸு, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் லீவில் இது மாதிரி நீங்கள் செய்கிறதுக்கு பிள்ளைங்களையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதே போல் டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிஷ் பண்ணி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ 4ல் 1 பங்கு மட்டும் மாவை எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஆப்பிளுக்கு பதிலாக மாதுளம்பழம், அன்னாசி பழம், வாழைப்பழம், பலாப்பழம், இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இல்லை எல்லாத்தையும் மிக்சராக கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இப்போ வனிலா எசன்ஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது எசன்ஸ் இல்லை ஏலக்காய் தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கஸ்டர்ட் பவுடர் வேறு போட்டிருப்பேன், அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம். இப்போ அந்த பழத்தையும் மேலே போட்டு விட்டுட்டு இந்த கஸ்டர்ட் மிக்ஸையும் ஊற்றிடுறோம். இப்போ டீஸ்பூன் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பூன் தாங்க டீஸ்பூன். டேபிள் ஸ்பூன்னா பெரிய ஸ்பூனில் இருக்கிற டேபிள் ஸ்பூன். 1 கப் அப்படிங்கிறது 200 கிராம் இருக்கும். இப்போ 200 எம்எல்லும் சொல்லலாம். அதில் பாதி அரை கப்புங்கும்போது 100 எம்எல். இப்போ இந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாதாம் கட் பண்ணி போட்டிருக்கேன், இல்லைனா முந்திரி, பிஸ்தா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வழக்கமாக கேக் பேக் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். வழக்கமாக கேக் தான் பண்ணுவோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இதில் கத்தியில் குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். எடுத்துக்க வேண்டியதான். சைட்லலாம் கத்தி வச்சு தட்டி விட்டுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். எல்லாம் பண்ணிட்டேன், திருப்பி போட்டு வீடியோ எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இருக்கும்.